கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த இரவு நேரத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, கிருபையாய் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படி எங்களுக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவர், எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற உம்முடைய தாசனை உம்முடைய சிலுவையின் மறைவிலே கர்த்தர் மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்க. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளும். இந்த நேரம் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அருமையான சகோதரர் ஸ்வரூப் கிருஷ்ணன் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த லெந்து நாட்களில் இந்த 3 நாள் கூட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அவர்களை நான் அழைத்த பொழுது சந்தோஷத்தோடு இந்த அழைப்பை அருமையான ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பாடல்கள் இருக்கிறது, அருமையான பாடல்கள். அதுவும் குறிப்பாக கீர்த்தனைகள் அதிகமாக இருக்கும். அந்த பாடல்களை அடிக்கடி நான் கேட்பது உண்டு. அவருடைய வார்த்தை அந்த பிரசங்கங்களையும் கேட்பது உண்டு. ஆண்டவர் தம்முடைய தாசனை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் அருமையான ஐயா அவர்களை திருச்சபையின் சார்பாக, மூப்பர் குழுவின் சார்பாக அவர்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுது ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்திலும் இந்த 3 நாள் கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய அழைப்புக்கு இணங்கி நீங்கள் எல்லாரும் தேவ சபையிலே கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்தது தேவனுடைய மகா பெரிதான கிருபை. ஆமென். நல்ல ஒரு பாடல், துதி, ஸ்தோத்திர ஆராதனையிலே தேவன் மகிமைப்பட்டார். தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். நீங்கள் எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீர்கள்? ஆமென். தேவன் நிறைவாய் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆமென். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், தேவன் என்னோடு பேச வேண்டும். நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து சொல்லுவேன், அப்பா என்னோடு பேச வேண்டும். ஆமென். அப்பா என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகளை அப்பா ஒரு பொழுதும் வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவரை அறியாத ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்து இயேசுவையும் பிடிக்காது, கிறிஸ்தவர்களையும் பிடிக்காது என்கிற ஒரு மன நிலையில் இருந்த என்னிடத்தில் அன்பு இல்லாமல் போனபடியினாலே வாழ்க்கை வறண்டு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையிலே நிம்மதி இல்லாமல் இருந்த பொழுது இயேசு தம்முடைய அன்பினாலே என்னை சந்தித்தார். இயேசு என்னை சந்தித்து என்னை மாத்திரமல்லாமல் என் குடும்பத்தில் இருக்கிற 4 பேரையும், என் தகப்பனார், தாயார், என்னுடைய அக்கா, என்னை 4 பேரையும் ஒரே இரவிலே ரட்சித்து தம்முடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். ஆமென். அவருடைய அன்பு பிரவாகித்து 22 ஆண்டுகளாக வறண்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனாக என்னில் நிரம்பி கொண்டிருக்கிறது. அந்த அன்பு என்னை எப்பொழுதும் மகிழ்ச்சி உள்ளவனாக வாழ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சி என்னில் இளைப்பாறுதலை எப்பொழுதும் தரும்படியாக, எப்பொழுதும் என்னுடைய தேவனாகிய பிதாவாகிய என் தேவனிடத்தில் கிட்டி சேரும் ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறது. ஆமென். நான் அதிகமாய் ஆண்டவரை
அவருடைய அன்பை ருசித்தபடினாலே நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாரம் திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற கூட்டத்தின் மத்தியிலே திருச்சபையின் பொறுப்பையும் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையையும் இயேசுவை பின்பற்றுக வேண்டிய பாதையையும் திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கும் பணியினை கர்த்தர் எனக்கு பணி அமர்த்தி இருக்கிறார். எனக்கு அதிக பாரம் சுவிசேஷ பாரம் அல்ல, திருச்சபைக்கான சுவிசேஷ பாரம் எனக்கு உண்டு. ஆமென். ஏசாயா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து புறஜாதிகளுக்கல்ல உன் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகன் நான். என்னுடைய அழைப்பே அதுதான், திருச்சபைக்கான ஒரு சுவிசேஷகன். சமாதானத்தையும் கூறுவேன், நற்காரியங்களையும் கற்றுக் கொடுப்பேன். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக திருச்சபை இருக்க வேண்டும் என்கிற எச்சரிக்கையும் கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அந்த அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை அவரே தந்திருக்கிறார். அந்த அழைப்பின் பேரிலே இந்த 3 நாட்களும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் தேவ சமூகத்தில் இருப்போம் என்றால் நம் தேவன் நம்மோடு கட்டாயம் பேசுவார். அதை நாம் கேட்க முடியும், கவனிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆமென். இந்த நாள் நாம் தியானிக்கக்கூடிய வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம். எனக்கு யாராவது வேகமாக வசனங்களை வாசிக்க உதவி செய்தால் மிகுந்த நலமாக இருக்கும். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 22 வசனம் முடிய. நாம் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கொடுக்கப்பட்ட வேத வார்த்தையை கொண்டு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் விரும்புகிறவைகளை எங்களோடு பேசும், கற்றுத்தாரும். கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கேட்கிறது போல எங்கள் செவிகளை கவனிக்க பண்ணும். உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்றால் அவர் பவனி வந்த பிறகு நடக்கிற ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. இந்த பவனியின் சம்பவத்தை மாத்திரமே இந்த 4 நற்செய்தி புஸ்தகத்திலும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 4 நற்செய்தி புஸ்தகத்திலும் இந்த பவனி வரக்கூடிய அந்த சம்பவத்தின் மத்தியிலே முன்னும் பின்னுமாக இணை சம்பவங்களை எழுத்தாளர்கள் எழுதி கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சரித்திரமாக நாம் அதை பார்க்கும் பொழுது நமக்கு விசித்திரமான சத்தியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இயேசுவை காண வேண்டும். இயேசுவை காண வேண்டும். நம்மில் எத்தனை பேர் இயேசுவை பார்த்துருக்கோம் சொல்லுங்களேன்? நம்மில் எத்தனை பேர் இயேசுவை பார்த்துருக்கிறோம்? நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. நாம் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் எனக்காக மரித்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். உயிரோடு எழுந்தார். யார்ப்பா பார்த்தா? சொல்கிறாங்க, நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை என்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறது மாத்திரம் பாக்கியம் கிடையாது. இயேசுவை காண வேண்டும் என்று ஒரு கூட்டம் காத்திருக்கிறதே, அவர்களுக்கு இயேசுவை காட்டுவதும் பாக்கியமான வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்களாக காட்டுவது பாக்கியமான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை காட்டுவதுதான் பாக்கியமான வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் வெள்ளாடை தரித்து வேதாகம கருப்பு புஸ்தகத்தை காட்டுவதோ குருத்தோலை ஓலைகளை காட்டுவதோ பாக்கியம் அல்ல. கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த, இயேசுவின் வாழ்க்கையை வெளிப்படுத்துவதுதான் பாக்கியமான வாழ்க்கை. ஒரு ஸ்திரீ இயேசுவை பார்த்து சொல்லுகிறாள், உனக்கு பால் கொடுத்த அந்த முலைகள் பாக்கியம் உள்ளது. இயேசு சொல்லுகிறார், இருக்கட்டும்பா, அந்த ஸ்திரீ பாக்கியவதி தான், இருக்கட்டும்பா. ஆனால் அதை காட்டிலும்
என் வார்த்தையை கை கொள்ளுகிறவன் அதிக பாக்கியவான் அப்படின்னு சொல்றார். அப்ப அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளுகிற போது அவருடைய வாழ்க்கையை அனுபவமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆமென். இப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இதற்கு 4 கூட்டத்தார் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த பவனி வந்தபோது 4 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். இதே 12ஆம் அதிகாரத்தில் முந்தின பக்கத்தில் நாம் வாசித்தோம் என்றால், இயேசு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்தில், இவர்கள் யாரு? சீஷர்கள். ஓகேவா? இதற்கு முன்பாக 13ஆம் வசனத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசானா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். யார் அவர்? எருசலேமில் வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள். 2 கூட்டத்தாரை பார்க்கிறோம். பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் இயேசுவை எதிர்கொண்டு ஓசானா என்று ஆர்ப்பரித்தார்கள். 2வது கூட்டம் இயேசுவோடவே கூட வருது, சீஷர்கள். அவர்களுக்கு இதை குறித்து அறிவே இல்லை. 3வதாக ஒரு கூட்டம் இருக்கிறது. அன்றியும் அவருடனே கூட ஜனங்கள் அவர் லாசருவை கல்லையிலிருந்து எளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுக்கிற ஒரு ஜனம் இருக்கிறது. 3 ஜனம் பார்த்தோமா? 4வது ஒரு கூட்டம் இருக்குது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவர் எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசித்த போது அங்கு இருந்த நகரத்தார் யாவரும் இவர் யார் என்று கேட்டார்களாம். அல்லேலூயா. எருசலேமுக்குள்ள இயேசு வரார். எருசலேமுக்குள்ளே இருக்கிறவர்கள், பண்டிகைக்கு வந்த ஜனங்கள் இயேசுவை எதிர்கொண்டு போய் ஆர்ப்பரிக்கிறார்கள். இவர்கள் யார்? இயேசுவினாலே அற்புதம் பெற்றவர்கள், இயேசுவினாலே வியாதி சொஸ்தம் அடைந்தவர்கள், இயேசுவினாலே அற்புதத்தினாலே அப்பம் தின்னவர்கள். இவர்கள் கூட வருகிற கூட்டம் அறியாமல் வருகிறது. இந்த கூட்டம் இங்க மட்டும் அறியாம வரல. இந்த சீஷர்கள் கூட்டம் எப்படி 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்து இயேசுவை அறியாதவர்களாய் இருந்தார்கள். இயேசு செய்தவைகளை அறியாதவர்களாய் இருந்தார்கள். இயேசு திரளான ஜனங்களுக்கு உவமைகளாய் பேசி சீஷர்களுக்கு வெளியரங்கமாய் கற்றுக் கொடுத்த போதும் அறியாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. 3வது கூட்டம் இவர் லாசருவை எழுப்பினார் என்று சாட்சியை கேள்விப்பட்ட கூட்டம். இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார் நாம எப்படி கேள்விப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, அதுபோல பெத்தானியாவிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று எருசலேமில் இருந்தவர்கள் கேள்விப்பட்டு சாட்சி கொடுக்கிற ஒரு கூட்டமாக இருந்தது. 4வது கூட்டம் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். யார்ப்பா இவரு? நம்மை சுற்றி இந்த 4 கூட்டமும் இருக்கு. இந்த 4 கூட்டத்தில் நாமும் இருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை நாம யார் இவருன்னு கேட்க மாட்டோம். ஆனால் மற்ற 3 இடத்துல நாம் இருப்போம். அற்புதத்தை பெற்றதுனாலே ஆர்ப்பரிக்கிறவர்களாக இருப்போம். எத்தனை தடவை வேதம் வாசித்து இயேசுவை இன்னும் தெரிந்து கொள்ள முடியலையேங்கிற அறிவில்லாதவர்களாக இருப்போம். எப்பொழுதும் சாட்சி சொல்லுகிற, கேள்விப்படுகிற சாட்சிகளை கொண்டு மற்றவர்களுக்கு மீண்டும் மீண்டுமா அந்த சாட்சியை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இருப்போம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இயேசு ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். பரலோகம் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். 4வதா கேட்டாங்க தெரியுமா, இவர் யாருன்னு? அவருக்கு இயேசுவை காட்ட வேண்டும். ஆமென். இவர் யார் என்று கேட்கிறவர்களுக்கு அவரை காண்பிக்கிற பணி திருச்சபைக்கான கடமை. திருச்சபை ஆராதிக்கிற கூடம் அல்ல, திருச்சபை பள்ளிக்கூடம். இயேசுவை கற்றுக்கொண்டு இயேசுவை வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் படித்தா மார்க் லிஸ்ட் வேணும், ஃபர்ஸ்ட் மார்க் வருதான்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்ல. பரலோகம் எதிர்பார்க்கிறது, நம்மளுடைய பிதா எதிர்பார்க்கிறார். இயேசுவை கற்றுக்கொண்டாயே எவ்வளோ தூரம் நீ இயேசுவில் வளர்ந்திருக்கிறாய், எவ்வளோ தூரம் இயேசுவை நீ வெளிப்படுத்துகிறாய். இந்த கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள் பண்டிகைக்கு. 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிரேக்கர்கள், பண்டிகைக்கு வந்த கிரேக்கர்கள். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், சீஷர்கள் இடத்துல வருகிறார். யார்கிட்ட வருகிறார்? முதல்ல பிலிப்பின் இடத்துல இயேசுவை பார்க்க வேண்டும். ஏன்னா யூதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இயேசு யாருன்னு தெரியல. அதனால தான் யூதாஸ்னு ஒருத்தன் தேவைப்பட்டான் காட்டி கொடுப்பதற்காக. இங்கு கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்பதற்காக பிலிப்பு என்கிற சீடன் இடத்துல இயேசுவை காண வேண்டும் என்று கேட்கிறார். பிலிப்பு என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டிட்டு போய் இயேசுகிட்ட விட்டுருக்கணும். இந்தாப்பா இவர் தான்ப்பா இயேசு, பாரு அப்படின்னு சொல்லியிருக்கணும்.
என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சாமி கிட்டக்க பூசாரி கொண்டு போய் விடவே மாட்டான்னு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம். சாமி வரம் கொடுத்தாலும், புரியுதா? அதே மாதிரி தான் இந்த சீசன் என்ன பண்ணிட்டான், வெயிட் 1 minute அப்படின்ட்டு அடுத்த சீசன் கிட்ட போகிறான். அந்திரையா கிட்டப்ப, எப்பா இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறான், இவன் என்ன பண்ணலாம், சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து குரு கிட்ட போய் கேட்போம், இயேசு கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு இயேசு கிட்ட போய் கேட்குறாங்க. இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? பிசாசு பிடித்தவனை கூட்டினது அவனை என்ன இடத்துல கூட்டி கொண்டு வா, வியாதியஸ்தனை கூட்டினா அவனை என்ன இடத்துல கூட்டி கொண்டு வா, திமிர்வாதக்காரனை கூட்டின என் இடத்தை கூட்டி கொண்டு வா என்று சொன்னவர், என்னை காண வேண்டும் என்று சொல்லி ஒருவன் நிற்கிறான் என்று சீடர்கள் வந்து சொல்லும் பொழுது அழைத்து கொண்டு வான்னு சொல்லணும். என்னைக்குமே இயேசு கரெக்டாக பேச மாட்டார்ல, கரெக்டாக பேசுவார், ஆனால் வேற மாதிரி பேசுவார். நம்ம ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் என்ன பேசுகிறார் இயேசு. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வாசிங்க, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது, மெய்யாகவே மெய்யாகவே நான் தனியா இருந்தால் வெறுமையா இருப்பேன், நான் செத்தேனாகில் மிகுந்த பலன் கொடுப்பேன். என்ன அர்த்தம் சொல்றார்? கிரேக்கர்கள் பண்டிகைக்காக இங்க வந்து பண்டிகையை மாத்திரம் அனுசரித்து போகாமல் என்னை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு தோற்றுவித்ததே தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது. அங்கு மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறான். அந்த மனுஷகுமாரன் இந்த மகிமை அல்ல, இன்னும் பலத்த ஒரு மகிமைப்படுவான். எப்பொழுது? இப்பொழுது நான் தனியா இருக்கிறேன், நான் மரித்து விளைச்சலாக விளையும் பொழுது கிரேக்கர்கள் கிரேக்கத்திலேயே இயேசுவை காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோமா இங்கு வந்து திருச்சபையை தோற்றுவித்த போது இயேசுவுக்கு ஒரே ஒரு தரிசனம் தான். இந்த தோமா விதைக்கப்பட்ட இடத்திலே தோமாவின் விதையினாலே விளையும் திருச்சபையின் மக்கள் இயேசுவை காண்பிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதுதான் பரலோகத்தின் எதிர்பார்ப்பு. நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்று பரலோகம் ஒரு காலமும் 1% எதிர்பார்க்கவில்லை. நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் இந்த உலகத்திலே அழிந்து போய்விடும். நம்மோடு பரலோகத்தில் அந்த கிறிஸ்தவம் என்கிற பெயருக்கு அங்கீகாரம் கிடையாது. கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் அங்கீகாரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரலோகம் போகலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறாலாம் பரலோகத்துக்கு போகலான்னு எந்த வேதமும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கவில்லை. அது வேறே இயேசு, மெய் இயேசு, மெய் ராஜா கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம் என்றால் பரலோக வாசல் நமக்கு திறக்கும். ஆமென், ஆமென். அப்போ மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது, அந்த வேளை இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த மகிமை எத்தன்மையான மகிமை! மனுஷகுமாரனுக்கு எப்படி மகிமை வருகிறது? இயேசு பிதாவினிடத்தில் ஜபிக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். வேளை வந்தது, இங்கேயும் சொல்லுகிறார் வேளை வந்தது. என்ன வேளை வந்தது? வாசிங்க. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் என்னை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு மகிமை எங்க வருகிறது? பிதாவினிடத்துல கேட்கிறார், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவ வழியை கொடுக்கும்படியாக, நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி அதை செயல்படுத்தும்படியாக இப்பொழுது என்ன பண்ணும்? உமக்கு மகிமை உண்டாகும்படியாக என்னை மகிமைப்படுத்தும். இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது. இயேசு இன்னும் உயர்த்தப்படாத பட்சத்தினாலே, இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினாலே பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்படவில்லைன்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ இயேசு மகிமைப்படும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம் நடக்கிறது? பரிசுத்த ஆற்றல் வருகிறது. இயேசு மகிமைப்படும் போது நித்திய ஜீவனுக்கான வழி பிறக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு இயேசு மகிமைப்பட வேண்டியதா இருக்கிறது. மனுஷகுமாரன் மகிமைப்பட வேண்டியதா இருக்கிறது. அது பிதாவின் சித்தத்தின் மையத்திலே காணப்படுகிறது. அந்த மையத்துக்காக இந்த 33 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்த இயேசு, கிரேக்கத்திலிருந்து வந்தவர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் ஆர்ப்பரிக்கிறார். வேளை வந்து விட்டது, வேளை வந்து விட்டது.
என்னை மகிமைப்படுத்தும்படியாக நான் பிதாவை மகிமைப்படுத்தும்படியான வேளை வந்துவிட்டது. அந்த மகிமையை தான் நான் பார்க்க போகிறோம். இப்ப திருச்சபைக்கு அந்த வேளை வந்திருக்கிறது. நாம் கடைசி காலத்தை எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, கடைசி காலம் வந்திருக்கு. அல்லேலூயா. எது கடைசி காலம் பிரதர்? எத்தனையோ வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவும் சொல்றேன், இந்த நாள் கடைசி காலம். அல்லேலூயா. நமக்கு தெரியாது. சாரா நவரோஜி அம்மா சொன்னாங்க, நீர் வந்தாலும் வராவிட்டால் மரணம் நேர்ந்தாலும் என்னை மறந்து விடாதிரும். ஆமென். நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே எனதேசையா. அல்லேலூயா. அப்ப அந்த அர்த்தம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த ஆத்மாவுக்கு இந்த பூமியிலே ஒரு பணி இருக்கிறது. இயேசுவை போலவே நாமும் ஜெபிக்க முடியும். பிதாவே, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக என்னை இன்று மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிற பொறுப்புள்ள வாழ்க்கையை நாம் வாழத்தக்கதாக இயேசுவை காட்டுங்கள் என்று தேடி வருகிறவர்களுக்கு நாம் இயேசுவை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ இயேசுவை நாம் நம் வாழ்க்கையில எத்தன்மை உள்ளவர்களாக காட்ட முடியும்? சித்தம் செய்கிற வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கையாக இருக்குது. இயேசு சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி, என் விருப்பத்தின்படி அல்ல, என் வார்த்தையின்படி அல்ல, என் பிதாவின் வார்த்தையின்படி. நான் சொந்தமாக எதுவும் செய்கிறதில்லை. பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி நான் ஒன்றையும் நான் தனியா செய்யறதில்லை. நான் என்ன செய்கிறேன்? பிதாவுக்கு பிரியமானதே செய்ய. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நிறைய நேரத்துல என்னால அதை செய்ய முடியல. நம்ம யாராலையும் செய்ய முடியல. நம்மளுடைய சுயம் நம்மை ஆட்கொண்டு இருக்குது இல்லையா? அதற்கு நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் திருச்சபையாக பேசுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நாம் கூடி வரும் பொழுது இங்க தேவ பிரசன்னத்தினால தேவன் நம்மை நிரப்புகிறார். நாம் அனைவரும் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு வசனம். அவரை அறிகிற அறிவினாலே தேவனை காண்பிக்கிற மகிமையின் வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நிதானமாக வாசிக்க கேட்கலாம். ஏதானு புரியுதா? யாருக்காவது புரிஞ்சிருக்கா சொல்லுங்க. பேதுரு சொல்லுகிறான், பவுல் இப்படிதான் அறியாததால் யாரும் புரியாத மாதிரி உனக்கு எழுதி வச்சிடறான். அந்த பேதுரு எழுதுறதையும் குழப்பறதுக்கு சில ஆட்கள் கிளம்பி இருக்காங்கன்னு பவுல் எழுதுறதையும் குழப்பறதுக்கு ஆட்கள் கிளம்பி இருக்காங்கன்னு பேதுரு எழுதுகிறான். இங்க பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தையும் நாம் வாசிக்கணும். 17ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு. நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள்? கை தூக்குங்க. பெற்றிருந்தால் தூக்குங்க. அல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேகம் வரங்களுக்காக அல்ல, கனி கொடுப்பதற்காக. அதற்கு முன்பாக கனி கொடுப்பதற்கு தேவையான கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென். அவர் சொல்லுகிறார், தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் தரும்படியாக. அப்போ ஞானம் வேணும், தெளிவும் வேணும், குழப்பமே இருக்கக்கூடாது. சரியா? அப்போ கர்த்தரை அந்த அறிவுக்கு வரணுமானால் அவர் யாருன்னு இங்க பவுல் எழுதுகிறார். பாருங்க, 18-19 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தாம் நம்மை அழைத்ததினாலே தமக்குண்டாயிருக்கிற என்னது? தாம் நம்மை அழைத்தது. இதை மெதுவாக வாசிச்சாதான் புரியும். ஏன்னா தாம் அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு அவர் மேல் உண்டாயிருக்கிற, அதுதான் எப்போதுமே இருக்கு. நம்ம பேர் என்ன? விசுவாசி தானே. நான் என்ன விசுவாசி? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அதனால விசுவாசி. அப்போ அவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆகையினால அவர் மேல் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்போ இன்னதென்றும் இல்லையா? இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் அது வேணும்ல. அவர் அறிஞ்சுக்கணும்னா என்னன்னா,
நான் அவரை நம்பி இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவருக்கு என்னிடத்துல ஒன்று இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, என்னிடத்துல அவருக்கு ஒரு மகிமையின் ஐஸ்வர்யமான ஒரு சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? உரிமை இருக்கிறது. உரிமை இருக்கிறது. இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். அதாவது நான் அவருடைய சொத்தாக இருக்கிறேன், நான் அவர் கையிலே அவருடைய உரிமை பொருளாக இருக்கிறேன் என்கிற அறிவு நமக்கு தேவை. நான் அவரை நம்பி இருக்கிறேங்கிற நாலேஜ் மட்டும் எனக்கு தேவை கிடையாது. ஒரு கிளாரிட்டி எனக்கு வேணும். என்ன அப்படின்னா, இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பிதாவே என்னை அனுப்பும், நான் வருகிறேன், எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தும், இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொன்னதாக வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நாம சொல்ல வேண்டும், நான் உன்னை நம்பி இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும், ஆனா நான் உம்முடைய உரிமை பொருள், நான் உம்முடைய உரிமை பொருள், உமக்கு எல்லா சுதந்திரமும் என் மேலே இருக்கிறது, உமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஒரு கணவனுக்கு மனைவியின் மேலே உரிமை இருக்கிறது, மனைவிக்கு கணவன் மேலே உரிமை இருக்கு, பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே அதிக உரிமை இருக்கிறது. அப்படித்தானே? அப்ப பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசுவின் மேலே உரிமை இருக்கா? ஆமா. நம்ம மேல உரிமை இருக்கா? இருக்கா? கொடுக்காலையும் கொடுக்காட்டி இருக்கு. நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு அந்த உரிமை இருக்கு என்று பவுல் சொல்லுகிறார். அந்த உரிமையை விளக்குகிறார் அடுத்த வசனத்துல. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்னு நம்ம படிச்சிட்டோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, பாவத்தை மன்னிக்கும்படியாக அவர் மரித்து நம்மை நீதிமானாக்கும்படியாக உயிரோடு எழுந்தார் என்று 4:24 வாசிக்கிறோம். ரோமர் 6:4 வாசிக்கிறோம், பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போலன்னு வாசிக்கிறோம் ஞானஸ்தானத்துக்கு. ஆனா எப்படி எழுப்பினாராம்? இங்க வாசிக்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. நல்லா விடுங்க, பலத்த சத்துவத்தின் வல்லமை. பலத்த சத்துவத்தின் வல்லமை என்னப்பா? பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை தான். இயேசுவுக்கு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் பாடுகள் தான், உபத்திரவம் தான். பிழிஞ்சிட்டார். நீ யாரு? தச்சனுடைய பிள்ளை. நீ யாரு? உங்க அப்பா யாரு? அப்பா பேர் தெரியாது. மரியாளுக்கு பிள்ளை, யோசேப்புக்கு பிள்ளையா? இல்லை, தனித்து விடப்பட்டவர், சகோதரர்களே விசுவாசிக்காதவர்கள், ஊராரே விசுவாசிக்காதவர்கள், பரிசேயர்களாலே ஏளனப்படுத்தவர்கள், வேத பாரகரும் பரிசேயரும் சேர்ந்து கொலை செய்ய தீவிரித்தவர்கள், மலையின் மேலேருந்து தள்ளி விடுகிறார்கள், கொலை செய்ய பார்க்கிறார்கள், கல்லெறிய பார்க்கிறார்கள். ஆனாலும் பிதாவாகிய தேவன் கூடவே இருந்தார். ஆமேன், ஆமேன். நேற்று ஒரு சகோதரி கோயம்புத்தூர்ல மெசேஜ் கொடுத்தோன்னு சொல்றாங்க, என்னால் என்ன அப்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், இயேசுவை அப்யூஸ் பண்ண அளவுக்கு நம்மளை யாருமே அப்யூஸ் பண்ணலை. அல்லேலூயா. அந்த பெண் ஒரு மனோதத்துவ நிபுணர், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அவன் சொன்னா, உன்னோட சைக்காலஜியை வச்சுட்டு இதெல்லாம் பார்க்க முடியாது. இயேசுவை அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு கூட நம்மளை யாருமே அப்யூஸ் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு மாடர்ன் எரால நாம் என்ன பண்ணிட்டோம்? யாரும் என்னை தொடக்கூடாது, தொட்டா சினுங்கி, கொஞ்சம் தொட்டோன்னு நம்மளாம் சுருங்கி போயிடுறோம். ஆனால் இயேசு பிறந்தது முதல் அவரை கொலை செய்ய தேடினவர்கள் அவரை சிலுவையிலே அறையிற வரைக்கும் விழிப்போடு செயல்பட்டார்கள். ஆனாலும் பிதாவாகிய தேவன் கூடவே இருந்தார். அவர் என்ன செய்தார்? தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே. இத்தனையும் அனுமதித்ததும் அவர் தான், இத்தனையும் நடுவில் அவரை பாதுகாத்ததும் அவர் தான். எப்படி இருக்கும்? ராத்திரி தூங்க முடியுமா? நாம் இயேசுவை கடவுளாக இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் இயேசு அன்று வாழ்ந்தது 100% மனிதனாக வாழ்ந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் வெறுமை ஆக்கி. வெறுமை என்றால் பூஜ்யம். பரலோகத்தின் எந்த வல்லமையும் தரித்து கொண்டு இயேசு வானத்திலிருந்து குதிக்கவில்லை. அவர் மனிதனாக, இதோ இந்த மனிதனாக இயேசு என்று பவுலும் சொல்லுகிறார், பிலாத்துவும் சொல்லுகிறார். அவிசுவாசியான பிலாத்தும் சொல்லுகிறான், அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறான், மனிதனாகிய இயேசு. நாம மட்டும் கடவுள்னு சொல்றோம். கடவுளை ஆராதிக்கலாம், மனிதனை பின்பற்ற முடியும். இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் திருச்சபை என்ற அர்த்தம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் திருச்சபை அல்ல. இயேசுவை விசுவாசிக்கிற திருச்சபை இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டும்.
இயேசுவை பின்பற்றி இயேசுவின் வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவன் செய்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே அந்த வசனம் தொடர்கிறது. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலும் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று தெரிஞ்சுக்கோங்க. அவர்கிட்ட என்ன பண்ணாரோ அதையே உங்ககிட்ட பண்ண விருப்பப்படுறார். ஓகேவா? ஓகேவா? இயேசுவுக்கு பிதா என்ன செய்தாரோ அதையே நமக்கும் செய்ய விரும்புகிறார். அங்கு அவர் மகிமைப்படுகிறார். அந்த மகிமைக்கு திருச்சபை ஆயத்தமா இருக்கிறதா? சொல்லுங்க பிரதர். நான் பேசுவது புரியுதா? புரியுது பிரதர், நல்லா புரியுது. பிதா ஆயத்தமா இருக்கிறார். அவர் தம்மால் தெரிந்து கொண்டவர்களிடத்தில் அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுக்கிறவரிடத்துல அதை செய்து கொண்டும் இருக்கிறார். ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணும் ஆசை இருக்கு. எத்தனை பேர் ஆசை இருக்கு? தெரியாம கேட்டுட்டேன். இல்லை, நான் மட்டும் தெரியாம கமிட் பண்ணக்கூடாதுல்ல. இன்னைக்கு கத்தர் வந்தா போகிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கும்? இது சும்மா டிராமாட்டிக்கல் கொஸ்டின் தான். எத்தனை பேர் எருசலேம் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? காசு இருந்தா போகலாம் பிரதர்னு. காசு இல்லாமையே பரலோகத்துக்கு போகலாம். எப்போ ஆயத்தமும் அர்ப்பணிப்பும் நமக்கு வேண்டும். எதற்கு? அப்பா இயேசு கிட்ட நீர் என்ன செய்தீரோ, அல்லேலூயா, பிதாவை உம்மை மகிமைப்படுத்தும்படியாக என்னை மகிமைப்படுத்தும். இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் இயேசுவை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். என்னிடத்தில் கொடுத்திருக்கிற உம்முடையவர்களுக்கு நான் நித்திய ஜீவனின் வழியை கொடுத்திருக்கிறேன். நான் உலகத்தார் அல்லாதது போலவே இவர்களும் உலகத்தார் அல்ல. இவர்களை உலகத்திலிருந்து நீ ரட்சித்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்னை காண்பிக்க கூடியவர்கள் இவர்கள். ஆமென், ஆமென். அப்போ பிதா சொல்றார், அது சரிதான்ப்பா. அப்போ நான் உன்னிடத்தில் காண்பித்த மகா வல்லமையின் சத்துவத்தின் வல்லமைப்படியே, பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே அவங்க மேல அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணட்டுமா? பண்ணுங்கன்ட்டார் இயேசு. அல்லேலூயா, பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ஆனா கர்த்தர் தன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு அதை செய்வார். ஆமென், ஆமென். ஒரே வழி, வாசல் நானே. அந்த வாசல் எப்படி இருக்கு? இடுக்கம், வழி நெருக்கமாயிருக்கிறது. ஆமென். அந்த நெருக்கம் எப்படிப்பட்டதா இருக்கு? தேவனுடைய மகிமையான வல்லமையின் சத்துவத்தின்படி கிறிஸ்துவுக்குள் நடப்பித்தவைகளை நம்மிடத்தில் நடப்பிக்கும் நெருக்கத்தில் இருக்கிறது. ஆமென். அந்த நெருக்கத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இடுக்கு பிடிச்சாப்புல இடம் கிடையாது. அது தேவனோடு இருக்கிற நெருக்கத்தில் இருக்கு. தேவனோடு இருக்கிற நெருக்கம். இடுக்கம் ஒரே ஒரு கேப் தான் இருக்கு. அந்த கேப்புக்குள்ள நுழைஞ்சிட்டா நானும் எங்க அப்பாவும் ஒண்ணு. எப்படி? நானும் எங்க அப்பாவும் ஒண்ணு. தடைகளை தகர்க்கிறவர் அவர்களுக்கு முன்பாக, இவர்களும் தடைகளை தகர்த்து அவருக்கு பின்பாக நடந்து போகிறார்கள். ராஜா அவருக்கு முன்பாக செல்லுகிறார். கர்த்தர் அவருக்கு முன்பாக இருப்பார்னு மீகா 2:13 வாசிக்கிறோமே. அந்த வசனம் எங்க இருக்கிறது? இந்த இடுக்கமான வாசலுக்கு தடையை தகர்த்து இயேசு எப்படி பிரவேசித்து போனாரோ அதுபோல இயேசுவை பின்பற்றுகிறவர்களும் அதே தடைகளை உடைக்க வேண்டும். அந்த தடை என்னது? ஐயோ, இப்படி என் மேல பிதாவானவர் இறங்கிடக்கூடாதுன்னு பயப்படுற அந்த மாம்சத்தின் பயத்தை, தடையை உடைத்து இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். ஆமென். நான் பேசுவது எத்தனை பேருக்கு புரியுது? கரெக்டாக தானே பேசுகிறேன்? தப்பாக தான் பேசினா எழுந்து கேள்வி கேட்கலாம். அல்லேலூயா. இயேசுவை நாம் அப்படி அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றும் போது வசனம் சொல்லுங்கிறது, 20வது வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவரை உயர்த்தத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும், அவருடைய பாதம் நாம தான். அவர் தலையாய் இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம், திருச்சபை. அவருடைய பாதங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்தும் போது நாமும் இயேசுவோடு இணைந்து அந்த ஜெயத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறோம். ஆமென். பிதாவே, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் என்னை மகிமைப்படுத்தும். இன்னொரு காரியம் நாம் வாசிக்கிறோம். அதே காரியத்தில் கொலோசியர் மன்னிக்க வேண்டும், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். இதை பவுல் ஏன் இதை சொல்லுகிறான்? எபேசியருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறான் என்றால்,
பவுலுக்கு இதை குறித்ததான ஒரு ஞான வெளிப்பாடு கிடைத்தது. அந்த வெளிப்பாடை குறித்து பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:10. மெதுவா வாசிங்க. கூப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்க. பவுலை குறித்து சொல்லுன்னா, பவுல் அவருடைய ப்ரொஃபைலை இந்த 3ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அந்த ப்ரொஃபைலில் பார்க்கும் பொழுது, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எப்பிரேமில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராகியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படினா என்ன அர்த்தம்? 10 கட்டளைகளில் குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு அர்த்தம். 10 கட்டளையில் 10வது கட்டளை யாருமே பண்ணலை, பவுலும் பண்ணலை. அதனால சொல்கிறேன், யாருமே என்னை குத்தப்படுத்த முடியாதுங்கிறான். 10வது கட்டளை என்னது? மற்றவனுக்கு உண்டானது எனக்கு வேணும்னு சொல்லக்கூடாது. நாமெல்லாம் எப்படி தாவீது கொடுத்த வாக்குத்தத்தத்தையே நாம் எடுத்து கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கரெக்டு தானே? உம்முடைய மன விருப்பத்தின்படி செய்து உம்முடைய நோக்கங்களெல்லாம் நிறைவேற்ற ஆண்டவரே எனக்கு கொடும். அது தாவீதுக்கு, நமக்கு இல்லை. தாவீது யாரு? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். நான் என்ன சித்தம் செய்கிறேனோ அதெல்லாம் அவன் செய்து முடிப்பான். அவனுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். நாமும் தாவீதை போல அப்படி இருந்தோம் என்றால் அந்த வசனம் நமக்கு உண்டானது. பக்கத்து வீட்டு நிலத்துல கை வச்சு ஜெபம் பண்றது சில பேர் சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு கார் சூப்பரா இருக்கு, இதே மாதிரி நான் ஒரு கார் வாங்கணும். இதெல்லாம் 10வது பிரமாணத்துல வருது. பவுல் சொல்றான், இதை யாருமே பண்ணாதனால என்னை குற்றப்படுத்த முடியாது யாருமே. அந்த பவுல் சொல்றான், ஆனாலும் நான் என் சுய நீதியை உடையவனாயிராமல் தேவனுடைய நீதியை கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொள்வதற்கு அவரை அறிகிற அறிவு எனக்கு முக்கியமாக இருக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்ச அந்த காரியம் 17ஆம் வசனத்துல அவரை அறிகிற அறிவின் தெளிவு ஞானமும் நமக்கு வேணும்னு எழுதியிருக்கிறது. அது பவுல் முதல்ல தேடுகிறார். அல்லேலூயா. பவுல் தேடுகிறார், நாம தேட வேண்டும். பவுல் தேடுகிறார். எப்படி தேடுகிறார்? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தேடுதலின், அதை வசனம் வாசிச்சோமா? 18ஆம் வசனத்தில் வாசிச்சோம் இல்லையா? அவரை உயிரோடு எழுப்பினதற்கு பிதாவாகிய தேவன் எவ்வளவு பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி அவரை எழுப்பினார், எப்படி அவர் இடத்துல நடப்பித்தார். அந்த உயிர் தேடுதலின் வல்லமையை நான் தெரிஞ்சுக்கணும். பார்த்ததில்லை, பவுல் பார்த்ததில்லை. யோவான் சிலுவையின் அடியில் இருக்கிறான், மற்ற சீஷர்கள் ஓடி போய் விட்டார்கள், ஒருத்தன் நாண்டு போய் விட்டான், ஒருத்தன் மனஸ்தாபப்பட்டு கிடக்கிறான். இந்த இடத்துல பவுல் இல்லவே இல்லை. பவுல் அதுக்கப்புறம் தான் வருகிறான். பவுல் இடத்திலே கலாத்தியர் 1:17 கர்த்தர் இயேசுவை வெளிப்படுத்துகிறார். நான் புறஜாதிகளுக்கு இயேசுவை அறிவிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் அவரை என்னிடத்தில் வெளிப்படுத்தினார். 1:17 வாசிக்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவனின் இயேசுவின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட பவுல் சொல்லுகிறார், எப்படி நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள பெற்றுக்கொண்டேன். ஆமென். உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளோடு என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறேன். பவுல் எவ்வளோ அழகா திருச்சபைக்காக, இந்த பவுலும் திருச்சபையில் ஒரு அங்கம்தான். பவுல் ஒன்றும் திருச்சபைக்கு தலை கிடையாது, இயேசு தான் திருச்சபைக்கு தலை. பவுல் இயேசுவின் சீடன், அடிமை, அப்போஸ்தலன், நம்மை போல ஒருவன். திருச்சபையின் அங்கமாக இருக்கிறான், இயேசுவின் சரீரத்தின் அங்கமாக இருக்கிறான், நம்மை போல இருக்கிறான். நாம் பவுலை போல நான் சொல்ல வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்ள. ஏன் அறிந்து கொள்ளணும்? அறிந்து கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்? அறிந்து கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் நாலேஜ்ன்னு இருக்கு, ஆனால் அறிந்து கொள்ளுதலுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, அந்யோன்யம்ங்கிற அர்த்தம் இருக்கிறது. அறிந்து கொள்ளுதலுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? அந்யோன்யம். புதிதாக கல்யாணமான தம்பதிகள் ஒருவரை ஒருவர் என்ன செய்கிறார்கள்? அறிந்து கொண்டால் அறிவும் கிடைக்கும், பிள்ளையும் பிறக்கும். ஆதாம் ஏவாளை அறிந்தான். சரியா? அப்போ நமக்கு புரிஞ்சிருது இல்லை? அறிதல்னா என்ன அர்த்தம்? அறிந்து கொள்ளுகிற அறிவு மாத்திரமல்ல, நான் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே நான் இணைத்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அவருடைய கூட இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. நம்ம பாடுவோம் தெரியுமா? என்ன பாட்டு தெரியுமா அது?
வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து இன்ப இயேசு ராஜாவை நான் பாட்டெல்லாம் பாடுவேன் பாஸ்டர். ஆனால் டக்குன்னு பாட்டு பாட சொன்னால் என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு இதுதான் எனக்கு. அதனால அதில் என்ன பார்க்குறோம்? முட்கிரீடம் சூட்ட பார்த்த தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டினானே வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். இப்போ அங்கே போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். பவுல் என்ன சொல்கிறேன், நான் இங்கேயே பார்த்துட்டேங்கிறான். நல்லா கவனிங்க. அங்கே போய் பார்க்க வேணாம், அங்கே போய் அதெல்லாம் பார்க்க முடியாது. அங்கே போய் அதெல்லாம் பார்க்க முடியாது, அது எமோஷனல் திங்ஸ். இங்கே பவுல் சொல்லுகிறான், நான் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய, அது மாத்திரம் இல்லைம்மா, அவரோட அறிந்தால் மட்டும் போதாது, அவரோட மரணத்திற்கு ஒப்பான மரணம் எனக்கும் வரணும். அப்போதான் அவர் உயிரோடு இருந்த மாதிரி நானும் உயிரோடு இருந்த முடியும். பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கல், பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கல். சிஸ்டர் பக்கத்தில் இருக்காங்க, 6000 ரூபாய் எப்போ தராங்க, நீங்கள் போகும்போது சொல்லுங்கள், நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன், குயூவில் நிற்காமல் வாங்கிட்டு வரணும். ஸ்ட்ராட்டஜியாக பேசுகிறோம் தெரியுமா? வெறும் 6000 ரூபாய், அடுத்த நாள் காலியாகிற 6000 ரூபாய்க்கு பார்க்குறோம் இல்லையா? பண்ணோமா இல்லையா? நம்ம எல்லாரும் பண்ணோம்ல. பவுல் சொல்கிறான், நான் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்துக்கு நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவர் எந்த மரணத்திற்குள்ளானோ அந்த மரணத்திற்குள்ளாகி அவர் உயிரோடு எழுந்தது போல நான் எழுந்தேன். சூப்பர்ல. அதுதான் பவுல். அதுதான் திருச்சபைக்கான பொறுப்பான ஒரு அப்போஸ்தலன். அவன் தான் சொல்கிறான், திருச்சபையை கற்புள்ள கன்னிகையாக தேவ சமூகத்தில் நிறுத்துவதற்காக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்கிறான். ஏன்? என்ன மாதிரியே திருச்சபையும் உயிரோடு எழுந்திருக்கணும். அதற்காக நான் எல்லாத்தையும் நஷ்டமாக விடுறேன், எல்லாத்தையும் குப்பையுமா என்றேன். திருச்சபைக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இயேசுவை காட்ட வேண்டுமா? இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையிலும் பாடுகளின் ஐக்கியத்திலும் இணைத்து கொள்ளுங்கள். ஜபம் இருக்கணும். இயேசு ஒரு ஜபம் பண்ணார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து கேட்கப்பட்டதா? அந்த ஜபம் தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமை உள்ள பிதாவை நோக்கி ஜபம் பண்ணாரே, இந்த ஜபம் கேட்கப்பட்டதா? இல்லை, கேட்கப்பட்டது. ஏனென்றால் அவர் மாம்சத்தில் இருந்த காலத்தில் நித்திய மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவரிடத்துல ஜபம் பண்ணார். மாம்ச மரணத்துக்காக ஜபம் பண்ணல. மாம்ச மரணம் சிலுவையிலே அவர் அறையுண்டது போலவே சிங்கத்தினால் கடிக்கப்பட்டவர்களும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களும் கொலை செய்யப்பட்டவர்களும் இரத்த சாட்சிகளாக அநேகர் இருக்கிறார்கள். நமக்கு சுகர் வந்து சாகுறோம், இது மாம்ச மரணம். ஆனால் நம்முடைய ஆத்தும மரணத்தை, அதை தான் மாம்ச காலத்திலே ஆத்தும மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய தேவனிடத்திலே ஜெபம் பண்ணினார். அப்போ அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்றார், டெய்லி ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அன்னைக்கு உண்டான நாளுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது, நித்திய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆத்துமாவை மரணத்திலிருந்து விடுவிக்க ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணணும்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. பயபக்தி நிமித்தம் அப்படின்னா சின்சியாரிட்டி நிமித்தம். இந்த பிள்ளை சின்சியரா ஜெபம் பண்ணுது, இவனுக்கு ஒரு நல்ல வேலை தரணும், நல்ல மணமகள் தரணும், நல்ல மணமகன் தரணும். எல்லாரும் ஒரு நாளைக்கு போயிடுவோம். ஆனா எது நித்தியமா இருக்கும்? மாம்சத்தின் காலத்திலே நித்திய வாழ்க்கைக்காக அழுகையோடும் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பம். பவுல் சொல்றா, நான் அவருடைய மரணத்திற்குள்ளாகி அவரை போலவே மரித்து அவரை போலவே உயிரோடு. இதுதான் என் வாழ்க்கையில லட்சியம். அல்லேலூயா. இந்த மகிமை நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த மகிமை நமக்கு தேவை. இது மாத்திரம் அல்லாமல் அந்த யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்மளுடைய நிலைப்பாட்டை அங்கு வாசிக்கிறது. இந்த கோதுமை மணியானது தனியே இருந்தால் வெறுமையாக இருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலன் தரும். இந்த கோதுமை மணியை குறித்து
அழகாக விவரித்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் விதைக்கிறவனை குறித்து இயேசு உவமைகளாக சொல்லியிருப்பார். சீஷர்களுக்கு விளக்கி சொல்லுவார். நாம் பார்க்கலாம் 37ஆம், நான் அடுத்த செகண்ட் ஹாஃபுக்கு நான் உங்களை கொண்டு போயிடுறேன். 13ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 37 வசனம் 38 வசனம் வாசிங்க. நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். போதும். இப்போ இந்த ஊமையை குறித்து சொல்லும் பொழுது இந்த ஊமை எங்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னா 24ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறது. அவர் வேறொரு ஊமையை சொல்ல அவர்களுக்கு, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு. இப்ப இந்த 13ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது முதல் வசனத்தை விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான்னு வாசிப்பார். இருக்கா? 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல மூன்றாம் வசனம், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் வழி அருகே போட்டான், பட்சித்து போட்டது, முள்ளுள்ள இடங்கள் நெருக்கி போட்டது, வெயில் கருக்கி போட்டது, நல்ல நிலத்துல விதம் நிதானமாய் வளர்ந்து 30, 60, 100 இருந்தது. அப்போ இந்த இடத்தை சொல்லிட்டு இப்போ பட்சித்து போட்டதை விட்டுட்டார். ஓகேவா? நெருக்கி போட்டதை விட்டுட்டார், கருக்கி போட்டதை விட்டுட்டார். நல்ல நிலத்துல விதை விதைச்சிருக்கு தெரியுமா, அது வளர்ந்துருக்கு தெரியுமா, அந்த விதைகளை எடுத்துக்கொண்டார். அந்த எடுத்துக்கொண்டு அடுத்த உவமையை கற்றுத்தருகிறார். என்ன சொல்லுகிறார்? நிலம் விதைக்கிறவன் மனுஷகுமாரன். திருப்பி மனுஷகுமாரன் தான் விதைக்கிறார். நல்ல கவனிங்க. 37ஆம் வசனம், நல்ல விதையை விதைக்கிறது மனுஷகுமாரன். அங்க மனுஷகுமாரனும் விதைக்கிறவன் புறப்பட்டான், மனுஷகுமாரன் தான். இங்கேயும் மனுஷகுமாரன் விதைக்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கிறது மனுஷகுமாரன், நல்ல விதைகளை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம் இந்த உலகம், விதை யாரு? நாம தான். நாம நம்ம குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்பட்டவர்கள் இறந்து போயிட்டா இவர்களை விதைக்கிறோம்னு அங்க போய் சொல்றோம்ல, அது அல்ல. நம்மை விதைத்திருக்கிறார். இப்பொழுது நம்மை விதைத்திருக்கிறார். நமக்கு அந்த தெரியுமா? நமக்கு கனி கொடுக்க தெரிந்திருக்கிறார். அது என்னது? விதைப்பு. திராட்சை செடியில் கொடிகளாக இருக்கிறீர்கள், கனி கொடுங்கள். இது ஒரு விதைப்பு. There is an appointment. விதை கொடுத்திருக்கிறார், விதைத்திருக்கிறார். உங்களை ராஜ்யத்தின் புத்திரர்களாக விதைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், விதைத்திருக்கிறேன் ராஜ்யத்தின் புத்திரர்களை. இரவோடு இரவாக பிசாசானவன் களைகளையும் விதைத்திருக்கிறார். அது பிசாசின் பிள்ளைகள். ரெண்டும் எங்க இருக்கு? இந்த உலகத்துல தான் இருக்கு, திருச்சபைக்குள்ள தான் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் யார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் யார் என்றும் இதனால் அறிவீர்கள். நமக்கே அறிய முடியும் என்றால் கர்த்தருடைய வருகையிலே அவர் தூதர்களுக்கு கட்டளையிடும் போது கோதுமையை எடுத்து சேர்த்து களஞ்சியத்தில் வைப்பார். நம்மளுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரனா இருக்கிறேன் நான், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரியா இருக்கிறேன் நான், என்னை விதைத்திருக்கிறேன், நான் களையாக மாறிடக்கூடாதப்பா, நான் களையாக மாறிடக்கூடாது. ஒரே இரவில் நான் ஒரு மாய்மாலக்காரனாக மாறிவிடக்கூடாது. ஜாக்கிரதையாக, விழிப்போடு, எச்சரிக்கையாக நீர் விதைத்த விதையின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். இந்த நோக்கத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து மார்க் 4ஆம் அதிகாரத்தில் கடுகு விதையை வைத்து நமக்கு கற்றுத்தருகிறார். என்ன சொல்லுகிறார்? 31ஆம் வசனம் வாசிங்க, 30, 31 வாசிங்க. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. சிறிதா இருக்கிறது. படிங்க. விதைக்கப்பட்ட பின்போ வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி பறவைகள் வந்து தங்கடையத்தக்கதாக. நல்ல கவனிங்க. பரலோக ராஜ்யத்தின்
காரியங்களை சொல்லும் பொழுது கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த விதை விதைக்கும் பொழுது எல்லா விதைகளிலும் சிறிதானது. கடுகே சிறிது தானே, அதுதானே. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது விதை விதைத்து எல்லா பூண்டுகளை காட்டிலும் பெரிய விருட்சமாகி ஆகாயத்து பறவைகள் வந்து இளைப்பாறும் நிழலை தரும் மரமாக மாறுகிறது என்று சொல்லுவதிலே என்ன காரியத்தை அங்கே எக்ஸ்பிரஸ் பண்றார் என்றால், விதைக்கிறவன் எந்த நோக்கத்தோடு விதைக்கிறானோ அந்த நோக்கத்துக்கு உண்மையுள்ள விதையாக அது பணி செய்கிறது. இதைத்தான் விசுவாசம் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்கு கடுகு விதையளவு உங்களுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் என்றால், அங்க நம்பிக்கை அல்ல, நான் உன்னை அனுப்பியிருக்கேனே, நீ உண்மையா இருந்தா உண்மையா பணி செய்வாய், நீ உண்மையா இருந்தால் அது நிறைவேறும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படி ஆகும். நீங்க உண்மையா இருந்தா அது நடக்கும், நீங்க நம்பிக்கையா இருந்தா நடக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. உண்மை வேறு, நம்பிக்கை வேறு. நம்பிக்கை உங்களுடைய எதிர்பார்ப்புக்கானது, உண்மை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்புக்கானது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் என்பது யாவது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நான் எதையுமே என் வாழ்க்கையில பார்த்ததில்லைப்பா என் எதிர்காலம், ஆனால் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் கர்த்தர் செய்து வந்திருக்கிறார். நான் காணவில்லை, ஆனால் கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இது கர்த்தரை நான் நம்பி இருக்கிறபடினாலே அவர் என்னிடத்தில் உண்மையாக இருக்கிறார். நம்பிக்கையின் உறுதி என்னது? நம்பப்படுகிறவின் உறுதி கர்த்தர். அதுக்கு தான் சொல்லிட்டேனே, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்ன? கவனிக்க மாட்டீங்களா? காணப்படாதவைகளின் நிச்சயம் என்ன? கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். என் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லியிருக்கு, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவைகளை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, யாருடைய இருதயத்திலும் தோன்றதில்லை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல காரியம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்தந்த காலத்தில் அதை செய்திருக்கிறார். இது நாம் கர்த்தரிடத்தில் வைத்திருக்க நம்பிக்கைக்கு அவர் உண்மையா இருக்கிறார். ஆனால் முதல் வரி என்ன சொல்லுகிறது? நம்பிக்கையின் நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்னது? பவுல் சொல்லுகிறான், நான் உண்மையா இருப்பேன் என்று நம்பி கர்த்தர் என்னை இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார். நான் உண்மையாய் விளைவேன் என்று ராஜ்யத்தின் புத்திரராய் என்னை இந்த உலகத்திலே திருச்சபையிலே இயேசு விதைத்திருக்கிறார். கடுகின் விதை சொல்லுகிறது, நான் உண்மையாக விளைந்து பெரிய விருட்சமாகி ஆகாயத்து பறவைகள் எல்லாருக்கும் நான் இளைப்பாறுதல் தருவேன். இயேசு தான் இளைப்பாறுதல் தருவார்ல, அந்த கடுகு விதையின் விருட்சமும் இளைப்பாறுதல் தருகிறது. ஆமேன், ஆமேன். அவ்வளவு உண்மையாக அந்த விதை செயல்படுகிறதே. ராஜ்யத்தின் புத்திரர் அப்படி உண்மையாக செயல்படுவார்கள் என்று நம்மை எல்லாரையும் விதைத்திருக்கிறார். நாம் இயேசுவை காண்பித்தால் உண்மை உள்ளவர்கள். ஆமேன். நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்து ஜபிக்க போகிறோம். இந்த ஹோலி வீக் அடுத்த வருஷம் வருமானு தெரியாது, அடுத்த வருஷம் வருமானே தெரியாது. அல்லேலூயா. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் எப்படா விடுன்ட்டு ஆசையாக இருக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்படித்தானே? இங்கே யாருக்கும் ஆசையா இல்லையா? இந்த டிசம்பரோட பரலோகம் திறந்துட்டு நம்மளை கூட்டின்னு போனால் எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கும்? என்ன சிரிச்சிட்டீங்க? பரலோகம் சிரிக்கும் தெரியுமா? நான் சிரிப்பாக வேற ஒன்று சொல்லுவேன். அப்பா போ சொன்னாலும் கூட இயேசு வரமாட்டார். எப்பா இதுங்களோட நம்மளால சமாளிக்க முடியாதுன்ட்டு அங்கே உட்காந்துருவார் அவர். நாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி சிரிச்சா அவர் எப்படி வருவார்? நான் நகைக்காக சொல்லலை, நகைக்க சொல்லலை, சிந்திக்கவும் சொல்லுகிறேன். சிந்திக்க சொல்லுகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் திருப்தி அடையாத தன்மை இருக்கு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு இலக்கு இருக்க வேண்டும். இலக்கில்லாத வாழ்க்கை வீண். நம்முடைய இலக்கு நித்திய வாழ்க்கைக்கான இலக்கு. இயேசுவை, ஒரே வாழ்க்கை. என்னை காட்டாமல் இயேசுவை காட்டுறேன். என்னை விதைச்ச இயேசுவுக்கு உண்மையாக இருக்கேன். இயேசுவை இரத்தத்தினால கழுவப்பட்டு எனக்கு பிதாவின் பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே, அந்த பிதாவுக்கு மகிமை தேடுகிறேன். அவரை அறிந்து கொள்ளுகிறேன். அவருக்கு என் மேலே எல்லா உரிமையும் இருக்கு என்று இந்த நாளில் அறிந்திருக்கிறோமே, அந்த உரிமைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்.
இயேசுவினிடத்தில் அவர் செய்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே என்னிடத்திலும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை நல்ல விதையாக விதைத்து அவர் என்னை பெரிய விருட்சமாக வளர பண்ண என்னை அர்ப்பணிக்கிறேன். கனி தருகிறேன், மிகுந்த கனி தருகிறேன். பிதாவுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறது போலவே நீங்களும் அப்படி செய்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். நம்மை நிலை நிறுத்துகிறார். நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். அதை செய்வார். இதை நாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு இன்னது தேவையோ அது எல்லாம் கொடுக்கப்படும். ஆமென். இன்னது தேவையோ அது எல்லாம் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த வசனத்தையும் வாக்குத்தத்தமாக வச்சு ஜபிக்க அவசியமே கிடையாது. இதுக்கு அர்ப்பணித்து நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோமானா நமக்கு அந்த சமயத்தில் என்ன தேவையோ, மீன் வாயில் 2 காசா கொடுப்பார். 5000 பேருக்கு சாப்பாடு போடணுமா கொடுப்பார். 30,000 பேருக்கு சாப்பாடு போடணுமா கொடுப்பார். தேசத்தையே ஆசீர்வதிக்கணுமா ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஒன்னே ஒன்று, இயேசு சப்மிட் பண்ண மாதிரி, பவுல் சப்மிட் பண்ண மாதிரி சப்மிட் பண்ண நாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். நம்ம எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ தகப்பனே, நன்றி 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 தகப்பனே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்படியா, உம்மை மகிமைப்படுத்தும்படியா எங்களை இந்த நாளில் தாழ்த்துகிறோம் அப்பா. தாழ்த்துகிறோம் அப்பா. தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக தகப்பனே. எங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் எங்களை தனிப்பட்ட வகையில் அர்ப்பணிக்கிறோம், குடும்பமாக அர்ப்பணிக்கிறோம், திருச்சபையாக அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா. அன்பே யாருயிருளேஸ்வே, ஆனந்தமானந்தமே ராஜா, ஆனந்தமானந்தமே. இப்பாரினிலும் அன்பின் இனிமை இயம்ப கியலாதாயில்யான். இப்பாரினிலும் அன்பின் இனிமை இயம்ப கியலாதாயில்யான். இசைக்கவும் எளிதாமோ பரத்தில், இசைக்கவும் எளிதாமோ. ஆமென் அப்பா. இசைக்கவும் எளிதாமோ பரத்தில், இசைக்கவும் எளிதாமோ. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமானந்தமே. ஆமென். ஆனந்தமானந்தமே. தகப்பனே, இந்த இரவு வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்.
இந்த வேத வார்த்தையை கொண்டு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய குமாரனை அறிகிற அறிவில் நாங்கள் வளரும்படியாக, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய உரிமையின் அதிகாரத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, நீர் எங்களை விதைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாள் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கேட்டவர்களை, கவனித்தவர்களை, உணர்ந்தவர்களை ஆசீர்வதி. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு வாழ்க்கையாக, அனுபவமாக, எங்களுக்கும் திருச்சபையாக, எங்கள் முழுமையாக, இந்த திருச்சபை முழுவதற்கும் இது மாம்சமாக மாற, வாழ்க்கையாக மாற அருள் செய்வீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.